சுந்தர் சிங் ரஜினியும் ஒரு நல்ல பாண்டிங். இதுல இருந்து விலகுறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்ல போட்டாரு. இங்கதான் அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஓவரா இருக்கு. இது விலகுனதுக்கு காரணம் சில தவிர்க்க முடியாத காரணம்னு விஷயத்தை சொல்லியிருக்கோம். என்னன்னா அழுத்தம் நிறைய கொடுக்கப்படுது. ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் 2027 தான் ஆரம்பிக்கும். ஜெயிலர் 2 டிசம்பரோட முடியும். ரஜினி ஒரு ஐடியா பண்றாரு. சுந்தர்சி ஓகேன்னு சொன்னோன்னா கமல் நீ ப்ரொடியூசர், சுந்தர்சி டைரக்ஷன் ஹீரோனா இது கமலுக்குமே தெரியாது. இந்த படமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் கிடையாது. சிம்பிளா அழகா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு காமெடி கலந்த ஒரு மினிமம் டியூரேஷனில் பண்ணக்கூடிய ஒரு படம். பட்ஜெட்டு மினிமம் தான். ரஜினி சார் சம்பளத்தை மட்டும் நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா ஒரு 100 கோடியில் இந்த படத்தை பண்ணிட்டு போயிடுவார். சுந்தர் ஏன் பேக் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான இல்லை, அதுதான் என்ன காரணம்னா 30 கோடி ரூபாய் சம்பளம் சுந்தர்சிக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. சுந்தர்சியா அவசரமா எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அதனாலதான் உடனே அந்த பேஜை ரிலீஸ் பண்ணிட்டார். உடனே ரஜினி சார் தான் உங்களை கூப்பிட்டது. அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லி தான் தீரணும். இப்போ ரஜினி சாருக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டார் சுந்தர்சி. 2027 பொங்கல் தான் ரிலீஸ்ன்னு அதில் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ். அப்போ சுந்தர்சி யோசித்திருக்கலாம். இப்போ ஷூட்டிங் விறுவிறுன்னு முடியணும்னா நீங்க பொங்கல் ரிலீஸை டேட்டை கொடுத்துட்டீங்க. அதற்குள்ள முடிக்க முடியல. சுந்தர்சி கெட்ட பேர். குஷ்பு அவர்களை காஸ்டிங் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சோசியல் மீடியா சொல்லணும், ஐட்டம் சாங் பண்ணுறது குஷ்பு கூப்பிட்டாங்கலாம் ஒரு தகவல் போய்கிட்டு. ஐட்டம் சாங் ஆடுற அளவுக்கு குஷ்பு இப்போ இருக்காங்க. நீங்கள் அதுக்குன்னு தேவையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. குஷ்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசக்கூடிய சுந்தர்சி படப்பிடிப்பு கேன்சல் ஆனதுக்கு காரணம் என்ன சார்? படம் கேன்சல் ஆகலை. அவரு இதுலேருந்து விலகுறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நேற்று அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் இன்ஸ்டாவில் போட்டார். போட்ட சிறிது நேரத்திலே அந்த பேஜை ரிலீஸ் பண்ணிட்டார். பட்டு குஷ்புவும் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு தகவல் ஒன்று வருது. அதை பட் என்ன காரணம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறைய பேர் நிறைய விதமாக இது அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. சுந்தர் சிங் ரஜினிக்குமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, ஒரு நல்ல நட்பு இருக்குது. ஸோ கமல்ஹாசனும் சுந்தர் சிங்குமே நல்ல நட்பு இருக்குது. பட் அவருக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராக இருந்தது. அந்த மனம் அழுத்தம் மேக்ஸிமம் இதுக்கு ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா அவர் இப்போ மூக்கித்தம்மன் 2 ஒரு படம் பண்ணி ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இப்போ போகணும். அதுவும் ஒரு ரீசன். நெக்ஸ்ட் இயர் ரிலீஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷாலுடைய ஒரு படம் கமிட்டட் பண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த 2 ப்ராசஸில் தான் சுந்தர்சி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் ரஜினி சார் தன்னுடைய நண்பன் கமல் அவர்களுக்காக ஒரு சிரமத்தில் இருக்காங்க, கொஞ்சம் ரிலீஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவரும் மைண்ட் ஓடிட்டே இருக்குது. இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்லை, ஒரு 100 தடவை யோசனை பண்ணுவார் எந்த ஒரு விஷயத்தையுமே. அதுவும் பேசிக்கலாக ஒரு டைரக்டரை கமிட் பண்ணும்போது அவர் நிறைய தடவை ஆலோசனை பண்ணி அவருக்குள்ளேயே கேள்வி பதில் கேட்டுகிட்டே இருப்பார். கேட்டு முடிச்சு தான் ஒரு விஷயத்தை வெளில ஃபோக்கஸ் பண்ணுவார். மற்ற ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் திரையுலகத்துக்குமே சொல்கிறது அதற்கு பிறகு தான் அவர். பட் இந்த சுந்தர்சி மேட்டர்லேயும் அவர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு கேப்பில் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் 2027 தான் ஆரம்பிக்குது. இப்போ 2026வே நான் அந்த 1 இயராகவே டோட்டலாக ஃப்ரீயாக இருக்காங்க ரஜினி சார். இப்போ ஜெயிலர் 2 டிசம்பரோட முடியுது. அப்போது அந்த படம் பண்ணுறதா இருந்தால் திரும்பி 1 இயர் 2028 தான் ரிலீஸ். இந்த ஒரு வருஷமாக ஒரு நண்பனுக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணால் அது உடனடியாக செய்யணும். அப்போ இது துவக்கி வைக்கிறதுக்கான காரணம் ரஜினி அவர்கள் தான். ரஜினி அவர்கள் தான் இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுத்ததே ரஜினி அவர்கள் தான். அப்போ இதை அதிகாரப்பூர்வமா சுந்தர்சி கேன்சல், அதாவது நிறுத்தி நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அது காரணம் இந்த மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படம் தானா, இல்லை வேற எதுவும் ரீசன்ஸ் இருக்கா? ஏன்னா குஷ்பு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? குஷ்புலாம் ஒரு காரணம் கிடையாதுங்க. தேவையில்லாமல் குஷ்பு இந்த மேட்டருக்குள்ள இழுக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான். இதை அவர்கள் அவர் கட்சி அந்த வேலைகள்லாம் அவங்க திரையுலகத்தை விட்டு கிட்டத்தட்ட விலகி போயிட்டு அவங்களுடைய அரசியல் பயணத்தில் போயிட்டுருக்காங்க. நீங்கள் எப்போவுமே சுந்தர்சி எப்போயும் நீங்கள் பார்க்க போகும்போது நான் மீட் பண்ணி பேசும்போதே பார்த்தீங்கன்னா சுந்தர்சிக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை மீட் பண்ண மாதிரி தான் இங்கே நீங்கள் குஷ்புவை பற்றி எதாவது கேட்டிங்க அப்படின்னா எடுத்தோன்னே கேட்பார், நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்களா குஷ்பு பார்க்க வந்தீங்கன்னு கேட்பார். குஷ்புன்னு அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் போய் வாங்கி பாருங்கள், என்ன வந்தால் எங்கிட்ட மட்டும் நம்ம பேசலாம் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக சொல்லுவார். அதில் சுந்தர்சி மேட்டரில் குஷ்பு தலையிட மாட்டாங்க, குஷ்பு மேட்டரில் சுந்தர்சி தலையிட மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை இதற்கும் குஷ்புக்கும் சம்மந்தமே இல்லை. குஷ்பு தேவையில்லாமல் உள்ளே இழுத்து பேரை அடிபட வைக்கின்றது அது நியாயமே இல்லை என்னை பொறுத்த மட்டும். அதாவது ரஜினி அவர்கள் தான் கமலையுமே இனிஷியேட் பண்ணுறாரு இதுக்குள்ள. எஸ், ப்ரொடியூசர் கமல்ஹாசன் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறதும் ரஜினி, டைரக்டர் முடிவு பண்ணதும் ரஜினி அவர்கள் தான். எஸ் எஸ் இது கமலுக்குமே தெரியாது. அந்த படம் தான் நினச்சிட்டு இருக்காரு கமல்.
சுந்தர்சி ஓகேன்னு சொன்னோன்னே கமல் வந்து அப்பா நீ ப்ரொடியூசர், சுந்தர்சி டைரக்ஷன், நான் ஹீரோன்னா கமல் ஷாக் ஆகிறார். இல்லை ரஜினி, நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் அது வேற, 2 படம் நீ பண்ணுற, நான் உனக்கு 2 படம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். இது ஷாக்காக இருக்குது, 2 பேருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. பட் சுந்தர்சியும் இதை எதிர்பார்க்கல, கமல் தான் ப்ரொடியூசர் அவருக்கும் தெரியாது. பட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிற 2 பேர் தான் சொல்லி அவர் ஒரு கான்செப்ட் பண்ணுறாரு. எல்லாம் பேசி ரஜினி சார் பேசி முடித்த உடனேயே நம்ம பேசிக்கோன்ட்டு. இங்கே தான் அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகுது. காரணம் கேட்டால் கமல்ஹாசனுடைய அவருடைய தயாரிப்பில் ரஜினி ஹீரோ நம்ம டைரக்ஷன் போது இவருக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து ஏசிஎஸும் அண்டு நம்ம ஐஸ்வரி கணேஷும் இப்போ இருக்கிறவங்க லிஸ்ட்டில். எப்போவுமே ஏசிஎஸ் வந்து சுந்தர்சி நட்படுத்தல உள்ளே இருக்கிறவர், எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஐடியா கேட்பார். அப்போது அவங்க 2 பேருமே ரஜினி சார் வச்சு படம் பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பேச்சுவார்த்தையிலும் போயிருக்கு. ஆனால் ரஜினி சார் இப்போதைக்கு ஒன்று ஆன்சர் சொல்லலை. சந்தர்ப்பம் நேரம் வரும்போது நம்ம பேசிக்கலான்றாங்க. பட் இதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் போகும்போது தான் சுந்தர்சி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு அடுத்த ப்ராசஸ் போகுது. மூக்குத்தம்மன் 2 போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, விசாலுடைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த படமே பார்த்தீங்கன்னா 1 இயர் ஓடிடும் நமக்கு டோட்டலாகவே பார்த்தா, நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது சுந்தர்சிக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருந்ததுக்கு தான் இது காரணமாக. எஸ் அவர் இண்டிபெண்ட்டாக எடுத்த டிசிஷன் தான். அவர் யாரும் வந்து ப்ரெஷர் கொடுக்கல. ஐஸ்வரி கணேசன் அவர்களையோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸையோ உள்ளே கொண்டு வந்திருந்தா ஒருவேளை சுந்தர்சி இந்த படத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அதில் வந்து ரஜினி சார் உடன்பாடு கிடையாது. காரணம், ஒரு ப்ராஃபிட் வந்து அதை 3-4 ஷேராக பிரித்து பண்ணுறதுக்கான விஷயங்களை ஒருத்தர் உதவி பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆகிடும். அது ஒருத்தருக்கு முழுசாக கொடுத்தா தான் அது வந்து பயனடைவாங்க. நீ ஒரு சாப்பாடை வாங்கி 4 பேர் சாப்பிட்ணும், எப்படி பசி அடங்கும்? ஒருத்தர் கொடுத்தா பசி அடங்கும், போதுமாங்க. அதுதான் விஷயம். அப்போது இந்த டைரக்ஷன் வந்து பண்ணும்போது அந்த டைமிங் வந்து இழுக்குது அவருக்கு. நெக்ஸ்ட் இயர் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போதே அவர் ஏப்ரல் மே ஆகிடும். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேஷ் ரஜினி சார் வச்சு பண்ணுங்கிறது வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகும். அப்போ மூக்குத்தம்மன் 2 நீங்கள் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சுந்தர்சிக்கு இருக்குது. அதுதான் முறையும் கூட. நீ ஒரு படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னொரு படத்துக்குள்ளே போக முடியும். நீ அதில் அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீ விட்டுட்டு வர முடியாது. கோ டைரக்டர்லாம் அந்தளவுக்கு பண்ண முடியாது. நீ நம்பிக்கை விட முடியாது. ப்ரொடியூசர் பல கோடிகளை அரைச்சிருக்காங்க. அந்த கோடிகளை ரெக்கவரி பண்ணி கொடுக்கணும் டைரக்டர் தலையில் தான் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே என்ன மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கிறது சுந்தர்சி தான் தெரியும். அதில் சிஜி ஒர்க் நிறையா இருக்குது, கிராஃபிக்ஸ் ஒர்க் நிறையா இருக்குது அதில். ஆனால் சார் இதெல்லாம் சுந்தர்சி அவர்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் இருக்குது, இதை முடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும். ஆனால் இவங்க கொடுத்த அறிக்கையிலே பார்த்தோன்னா 2027 பொங்கல் ரிலீஸ்னே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தானே சுந்தர்சி கமிட் பண்ணாரு, இப்போ ஏன் பேக் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான. இல்லை, அதுதான் என்ன காரணம்னா ரஜினி சாருடைய படம் உடனடியாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இப்போ ஜெயிலர் 2ல் இருக்கார், கமல் ரஜினி சேர்ந்து பண்ணக்கூடிய படம்னு ஒன்று இருக்குது. அதற்கிடையில் ஒரு படம் நம்ம வந்து வாய்ப்பு வருதுங்கும் போது இதை பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நிதானமாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் தான் ரஜினி சாருக்கு சொல்லியிருக்காரு, நான் டெவலப் பண்ணணும். அதை டெவலப் பண்ணும்போது நீங்கள் இனிமேல் தான் உட்காரும் போது அது 3 to 4 months டியூரேஷன் கண்டிப்பாக எடுக்கும் டைரக்டருக்கு. அப்போது நீங்கள் ஏப்ரல் மே வரைக்குமே இதில் போகும். இப்போ மேக்கு பிறகு தான் நீங்கள் வந்து அந்த ஷூட்டிங்கள் ஆரம்பிக்க பண்ணணும். அது ஒரு விஷயம். இந்த இப்போ டிஸ்கஷனில் உட்காந்தா தான் நீங்கள் ஏப்ரல் வரைக்குமே உட்காந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண முடியும். நீங்கள் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போனார்னா அதுக்கு 2-3 months மேலே ஆகும். அது முடிச்சு வர்றதுக்கே உங்களுக்கு மார்ச் மாதம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை பிப்ரவரி வரைக்குமே வச்சுக்கோங்க. அப்புறம் ரிலீஸ் டேட் இருக்குது, அப்புறம் ப்ரொமோஷனுக்கு போகணும், இவ்வளோ வேலை அதில் இருக்குது. அதனால் இது வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ரஜினி சார் படம் கண்டிப்பாக பண்ணணும், மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது, ஒரு லைன் சொல்லியிருக்காரு. பட் இது வந்து உடனடியாக உள்ளுக்குள்ளே இறங்குமாங்கிறது அவருக்கு தெரியல. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம், இப்படி ஒரு படம் இருக்குது, விஷால் படம் இருக்குன்னு சுந்தர்சியும் ரஜினி சார் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள டைம் ஆகுங்கிறதும் அது வந்து இவர் சூப்பர் ஸ்டாருக்கு தெரியும், ரஜினிக்கும் தெரியும். பட் ஒரு மெத்தடில் போகும்போது இவருக்கு என்ன வருதுன்னா, நம்ம இதெல்லாம் ஓகே, இப்போ ரஜினி சார் ஒரு 3 months டைம் எடுத்துங்க, நீங்கள் உட்காந்து ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் 2027 பொங்கல் தான் ரிலீஸ்ன்னு அதில் வந்து ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அது ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்ணுது. ரெட் ஜெயண்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே வரல, அவங்க சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் தான், அவங்க தியேட்டரிக்கல் தான் பண்ணுறாங்க. அப்போ மகேந்திரனும் கமல்ஹாசனும் மட்டும்தான் இதில் தயாரிப்பாளர் 2 பேர் இருக்காங்க. அப்போது சுந்தர்சி வந்து யோசித்திருக்கலாம், இப்போ இதுக்குள்ளே நம்ம அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆகஸ்ட்டு செப்டம்பர் கூட ஆகலாம். இப்போ ஷூட்டிங் விறுவிறுன்னு முடியணும்னா நீங்கள் பொங்கல் ரிலீஸை டேட்டை கொடுத்துட்டீங்க. இப்போ அதற்குள்ளே வந்து முடிக்க முடியல, சுந்தர்சி கெட்ட பேர் வரும். சுந்தர்சி எப்பயுமே பக்கா ஒரு பிளான் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். இவ்வளோ தான் பட்ஜெட், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிப்பார்.
அதே மாதிரி சார் இந்த பட்ஜெட்டும் வந்து ரஜினி படம்னு வரும்போது பட்ஜெட் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை வந்து சுந்தர்சியால் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக லோ பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆள். பட் ரஜினின்னு வரும்போது பெரிய பட்ஜெட் உள்ளே வருது. அந்த பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவருக்கு கேப்பபிள் இல்லை அப்படின்றலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மாங்க. ஒரு டைரக்டருங்க 35 வருஷத்துக்கு மேலாக திரையுலகில் இருக்கவர் என்ன பட்ஜெட் போட்டால் என்ன வரும் எப்படி பண்ணலாங்கிற விஷயம் தெரியாமலும் டைரக்டர் இருப்பாங்க. அப்படி ஒரு டைரக்டரை ரஜினி சார் கூப்பிடுவார்? அது கிடையாது. நீங்கள் ரஜினி சாரை வச்சுக்கிட்டு ஒரு பட்ஜெட், இந்த படமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் கிடையாது. சிம்பிளாக அழகாக ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு காமெடி கலந்த ஒரு மினிமம் டியூரேஷனில் பண்ணக்கூடிய ஒரு படம். பட்ஜெட்டு மினிமம் தான். ரஜினி சார் சம்பளத்தை மட்டும் நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 100 கோடியில் இந்த படத்தை பண்ணிட்டு போயிடுவார் சுந்தர்சி. அவர் சம்பளம் வச்சுங்க 200 கோடி தனியாக ஒதுக்கிடுங்க, அது தேவையில்லை. அது கமல்ஹாசன் கொடுத்துக்குவார், ரஜினி சார் வாங்கிக்குவாங்க. ஒரு 100 கோடி அப்படிங்கும் போது, ஒரு 150 கோடிங்கும் போது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீட்டாக பண்ணிட்டு போயிடுவார். பட் அதுக்குள்ளே வந்து சுந்தர்சி பட்ஜெட்டு ரஜினி சார் வச்சு பண்ணுவார் அப்படின்னா ஆல்ரெடி பண்ணினவருங்க, ஜெயிச்சவருங்க, கமல்ஹாசன் வச்சு பண்ணவருங்க. 5வது படம் அருணாச்சலம் சின்ன வயசில் பண்ணுவார், அப்போவே சூப்பர் ஹிட் கொடுத்தவர். இப்போ பண்ண தெரியாதா? பட்ஜெட் டைரக்டருங்க அவர். அப்போ அந்த அளவுக்கு படங்கள் எடுத்துட்டு இருந்த ஒரு ஆளு, ஆனா நடுவில் வந்து இந்த அரண்மனை, கலகலப்பு அந்த மாதிரியான ஒரு படமே எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இது வந்து சுந்தர்சியால் அவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வலைதளங்கள்ல பார்க்குறோம். அது எப்படி சார் பார்க்குறோம்? எல்லா கதையிலையுமே ஹேண்டில் பண்ணக்கூட தான் ஒரு டைரக்டருங்க. இப்போ பொன்னியின் செல்வன் வந்து மணிரத்னம் பண்ணார். அவர் என்ன டைப்பில் படம் பண்ணுவார்? அதெல்லாம் ஒரு லவ் மேட்டர் எடுத்துகிட்டு நீட்டாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போகக்கூடியவர். பொன்னியின் செல்வன் பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. பண்ணினார் இல்லையா? படம் ஹிட்டு கொடுத்தார் இல்லையா? இல்லையா? அப்படிங்கும்போது டைரக்டர்ஸ் வந்து எல்லா பேருமே ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள். பட் இவர் இதுதான் பண்ணுவார், அதுதான் அரண்மனை தான் பண்ணுவார், இந்த கலகலப்பம்னா அதையும் பண்ணியிருக்காரு இல்லையா? அதையும் ஹிட்டு கொடுத்துருக்காரு இல்லையா? அதான் நீங்கள் பார்க்கணும். இந்த லைன் வந்து ஒரு லைன் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதுக்குள்ளே பட்ஜெட் எவ்வளோங்கிறது அவருக்கு தெரியும். ரஜினி சாரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியும். இது ஃபஸ்ட்டு படம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணின இந்த லோகேஷை தான் நீங்கள் வேணால் சொல்லலாம். கூலி எப்படி கொடுத்தாருன்னு தெரியும். அதுதான் ரஜினி சாரை வச்சு அவர் ஹேண்டில் பண்ண தெரியல லோகேஷ்க்கு. பட் சுந்தர்சி ஆல்ரெடி பண்ணினவர். அப்போவே நீங்கள் பண்ணார்னா இப்போ எப்படி பண்ணுவார் உங்களுக்கு? ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதனால் இது வந்து விலகினதுக்கு காரணம் சில தவிர்க்க முடியாத காரணம்னு நிச்சயத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த சில தவிர்க்க முடியாத காரணம் என்னன்னா, அவருக்கு ப்ரெஷர் கொஞ்சம் இருக்குது, அழுத்தம் நிறையா கொடுக்கப்படுது. இதுக்குள்ளே போய் சொன்ன நேரத்துக்குள்ளே இந்த படத்தை நான் முடிச்சு தரணும். ஏன்னா அவருக்கும் இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை கெடுக்கிறதுக்கு சுந்தர்சி வந்து விரும்பலை. ரஜினி சாருக்கு மிகப்பெரிய ஒரு இமேஜ் இருக்குது, அதை காப்பாற்றி கொண்டே வைக்கணும். அது ஒரு விஷயம் பார்க்குறாரு அவர். எல்லாத்தையும் யோசித்து தான் இந்த ஒரு முடிவு எடுக்கிறாரு. 2027 பொங்கல் ரிலீஸ்னால் 2 படத்தை முடிச்சுட்டு வர முடியுமா? கதையில் உட்காரணும் ஒரு 5 மாதம் அது ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறது. இது எல்லாம் யோசனை பண்ணி தான் ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி சார் இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, குஷ்பு அவர்களை பற்றி பேசினாலே சுந்தர்சி வந்து இல்லை அவங்கள பற்றி பேசுறதுனா அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவார் அப்படின்னு. ஸோ இப்போ ஒருவேளை இந்த படத்தில் குஷ்பு அவர்களை காஸ்டிங் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அப்படின்ற மாதிரியும், ஸோ அதனால தான் சுந்தர்சி வந்து இந்த படம் இல்லை அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அவங்க தான் ஆக்டிங் விட்டே போயிட்டாங்க இல்லைங்க, அரசியல். அண்ணாத்த படம் கூட பண்ணியிருக்காங்களே, அது வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. பட் அது பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ என்ன சோசியல் மீடியா சொல்லணும்னா ஐட்டம் சாங் பண்ணுறது குஷ்பு கூப்பிட்டாங்கலாம் ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. ஐட்டம் சாங் ஆடுற அளவுக்கு குஷ்பு இப்போ இருக்காங்க. நீங்கள் அதுக்குன்னு வந்து தேவையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. குஷ்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை ஜெயிலில் இந்த தமனா பண்ணாங்க, அந்த கூலியில் பூஜா ஆக்டே பண்ணாங்க. நிறைய பேர் அதுக்குன்னு ஹீரோயின்ஸ் இருக்காங்க பண்ணுறதுக்கு. அவங்கள வந்து கூட்டு வச்சு அழகாக பண்ணிட்டு போயிடலாம். குஷ்பு தான் கூப்பிடணும் அவசியம் இல்லை. குஷ்பு இப்போ வந்து நீங்கள் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரெகுலரானா கூட நீங்கள் சொல்லலாம். பட் இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்காக சுந்தர்சி மேலே தேவையில்லாமல் வந்து ஒரு அடிக்கின்ற நோக்கத்தோட சில விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. அது வந்து இல்லவே இல்லை. அவங்க முழு நேரமாக அரசியலில் போய் இறங்கி அந்த வாழ்க்கையை போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சார் ரஜினி அவர்களோட பட்டியல் இருக்குது, டேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த பட்டியலில் வந்து லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் KS ரவிக்குமார் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கூட இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த படத்தை இயக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இவர் விலகினார்னா அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, இது முழுமையாக வந்து இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு சுந்தர்சி. கண்டிப்பாக இதுக்குள்ளே ரஜினி சார் கூப்பிட்டு பேசுவாங்க. நேர பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கலாம். என்ன காரணம், எதனால? ஏன்னா ஒருத்தர் வந்து ரஜினி சார் கமிட் பண்ணி பண்ணும்போது விலகி போகிறோன்னா அப்படியே விடமாட்டார் அவர். எதற்காக, ஏன் போகிறீங்க, என்ன காரணம் சொல்லுங்கள், அதை தீர்க்க முடியுமான்னு சொல்லி ரஜினி சார் ஃபுல்லாக பேசுவார். பேசின அவர் எடுத்த முடிவு இது.
இப்போ ரஜினி சார் எந்த முடிவு எடுத்தாலுமே இந்த கமல் அக்செப்டட், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ இதை சுந்தர்சியை கூப்பிட்ட உட்காரச்சு அவர் பேசுவார், தெளிவுபடுத்துவார். அதற்கு மேலே சுந்தர்சி சொல்லக்கூடிய காரணம் சரியாக இருந்தால் மட்டுமே ஓகே நம்ம நெக்ஸ்ட் படம் அதை வேணால் பண்ணலாம் அப்படின்னு சுந்தர்சி அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சம்பளமும் பேசப்பட்டதுங்க, 30 கோடி ரூபா சம்பளம் சுந்தர்சிக்கு. அழகாக நீங்கள் எடுத்துங்க சம்பளம், பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டது. அவரே வந்து எதிர்பார்க்கலன்னாரு 30 கோடி சம்பளம் எனக்கு அப்படி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க சுந்தர்சிக்கு. அதெல்லாம் கிடையாது. பட் இதற்குள்ளே இவரெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வரும். ஒருவேளை சுந்தர்சி இல்லை எனக்கு டைம் இல்லை, பத்தலை, நான் ஃப்ரீயாக பண்ணணும் சார் உங்களை வச்சுட்டு, நான் ரசிகர்களுக்கு நான் பெரிய அளவு கொடுக்கணும், நான் 28 வருடங்களுக்கு பிறகு நான் பண்ணக்கூடிய படம் பெரிய அளவில் இருக்குன்னு அவர் விரும்பலாம். நீங்கள் ஒரு டென்ஷனோடய ஒரு படத்தை பண்ண முடியாது. இது சாதாரண விளையாட்டு காரியம் கிடையாது. அப்போ டைம் அவருக்கு இல்லை. அது ஒரு ரீசனாக இப்போ பார்க்கப்படுது. ஒரு வேளை சுந்தர்சி விலகி போனால், இல்லை சார் வேண்டாம் நம்ம திரும்பி ஒரு படம் ஒன்று இந்த கதையை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் சார், நான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் அடுத்த வாய்ப்பு கொடுத்தா கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் விலகி போனால் அதற்கு அடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக லோகேஷ்க்கு வராது. அது தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. லோகேஷ் இந்த சார்ட்டில் அவர் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீண்டும் ஒருத்தர் அவர் கூட்டு வந்து படம் பண்ணி திரும்பி ஒரு விஷப்பரிச்சை பண்ணுறதுக்கு ரஜினி சார் வந்து அதுக்கு இடம் தரமாட்டார். சரி சார், ஆனால் கமல் சாருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் லோகேஷ் கனகராஜ் அப்படின்றதுனால இந்த பட வாய்ப்பு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெருக்கம் வேற, படம் வேற சார். நீங்கள் நட்பு வேற, இதில் வந்து பல கோடிகளை முதலீடு பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா? இப்போ கமலுக்கு நெருக்கம் இருக்குது, அவருடைய ரசிகர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் பார்க்கப்படுது. விக்ரம்குள்ள அவருடைய இன்புட் அதிகமாக இருந்தது. அவருடைய வெற்றிக்கு கமலும் ஒரு முக்கிய காரணம். லோகேஷ் நெருக்கம் இருந்தாங்கன்னா 2 பேர்த்தையுமே அன்ஃபாலோ பண்ணார். அது தெரியும் இல்லையா? திரும்பி கமலை மட்டுமே ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ ரஜினியை ஃபாலோ பண்ணல. இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது? நீங்கள் 2 பேருமே 2 கண்கள், திரையுலகத்துடைய மிகப்பெரிய கண்கள் 2 பேர், ரிஜென்ட்ஸ் 2 பேருமே. அப்போ நீங்கள் அன்ஃபாலோ பண்ணுறதுலேயே உங்களுடைய அந்த இமேஜ் எப்படின்னு தெரிய வருது நமக்கு. அதில் ரொம்ப பேச நான் விரும்பலை. பட் ரஜினி சார் லோகேஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 200% கிடையாது. இதற்கடுத்து நீங்கள் சொன்னது மாதிரி KS ரவிக்குமார் அண்டு இது கார்த்திக் சுப்ராஜ், பி வாஸ் கூட லைனில் இருக்கார். ஓகேங்களா? இப்போ ரஜினி இப்போ சுந்தர்சி முழுமையாக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வராமல் விலகி போயிட்டார் 100% அப்படின்னால் கண்டிப்பாக இந்த 3 பேரில் ஒருத்தருக்கு வாய்ப்பு வரும். அதை ரஜினி சார் தான் டிக்ளேர் பண்ணணும். நம்ம யூத்தின் அடிப்படையில் நம்ம பேச முடியாது. இவர் தான் அவர் தான் பேச முடியாது. அவர் ஒரு மைண்ட் செட் பண்ணியிருப்பார். இன்றைக்கி தகுந்தது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு படத்தை தரணும், ஷார்ட் பீரியடில் தரணும். ஸோ நல்லா காமெடியோட ஒரு ஹோம்லி இதோட ஒரு முத்து மாதிரி, ஒரு படையப்பா மாதிரி, இல்லை ஒரு அருணாச்சலம் மாதிரி, இந்த தம்பிக்கு அந்த ஒரு மாதிரி தரணும்னு அவர் லைக் பண்ணுறாரு. ஒரு முரட்டுக்காலை மாதிரி, ஒரு வில்லேஜ் டைப்பில் ஒரு மாதிரி ஃபேமிலி ஓரியன்டில் பண்ணணும்னு அவர் லைக் பண்ணுறாரு. அதுக்குள்ள கதையை கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் அவர்கள் கொடுத்தாங்கன்னா, சுந்தர்சி முழுமையாக வேணான்னு ஒதுங்கி போனால், இப்போ ஸ்டேட்மெண்ட் தானே கொடுத்துருக்காங்க, பேச்சுவார்த்தை உடன்பட்ட திரும்பி உள்ள வரலாம், எப்படியும் உள்ள வர வாய்ப்பு இருக்கு சுந்தர்சி அவர்கள். கண்டிப்பாக ரஜினி சார் பேசுவார், விளக்கங்கள் கேட்பார். நீங்கள் அது அந்த விளக்கங்களுக்கு அவர் ஒரு வகையில் இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குது சார், டென்ஷன் இருக்குது, முடிச்சுட்டு வரேன்னா டைம் கூட கொடுக்கலாம். அவர் ஓகே முடிச்சுட்டு வாங்க சுந்தரம் கூட கொடுக்கலாம். அதே மாதிரி சார் இந்த தகவலை வந்து சுந்தர்சி அவர்கள் அவர் மட்டுமே தெரிவிச்சது. ஏன்னா அறிவிக்கும் போது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அவர் மட்டும் தெரிவிச்சிருக்காரு இல்லையா, இதை வந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ இது வந்து ரஜினிக்கு தெரியாமல் தெரிவிக்கப்பட்ட ஒரு தகவலா? இதனால் ரஜினி எதுவும் கோபம் அடைஞ்சிருக்காரா? இல்லை, சுந்தர்சி வந்து என்னென்னா இதை வெளியுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரஜினி சார்கிட்ட வந்து கமல் சார்கிட்ட சொல்கிறாரோ இல்லையோ, ரஜினி சார்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். அவர் சொன்னால் தான் அவர் இந்த விஷயத்தை நீ வெளியில் சொல்லி இல்லை சொல்லாமல் நம்ம பேசிக்கோன்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஒன்றும் வேண்டாம் நம்ம பேசிக்கோன்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்த விஷயமே வெளியில் போயிருக்காது. சுந்தர்சி ரஜினி படத்தில் விலகிறேன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. இதை சொல்லாமல் சுந்தர்சியாக அவசரமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இது. அதனால தான் உடனே அந்த பேஜை ரிலீஸ் பண்ணிட்டார். உடனே தகவல் போன உடனே டக்குன்னு எடுத்துட்டார். ஏதோ ஒரு அவசரத்தில் பண்ண ஒரு விஷயம். சுந்தர்சி இப்போ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார், ஏன் ரஜினி சார்ட்ட நம்ம சொல்லாமல் போயிட்டோம். ஸோ கமல்கிட்ட கூட சொல்லலையே நம்ம, என்ன கமல்கிட்ட கூட கூட செகண்டாக சொல்லிக்கலாம். ரஜினி சார் தான் உங்களை கூப்பிட்டது, அவர்கிட்ட கண்டிப்பாக சொல்லி தான் தீரணும். இப்போது ரஜினி சாருக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டார் சுந்தர்சி. என்னடா இது, ஒரு விஷயத்தை நம்ம சொன்னதுக்கு பிறகு எல்லாமே சார் இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு ஊருக்கு போனாலே நீங்கள் குடும்பத்தோட எவ்வளோ அதாவது மாஸ்டர் பிளான் பண்ணி நீங்கள் போகிறீங்க 5 பேர் ஃபேமிலியோட, இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது. ஸோ ரஜினி சார் வந்து ஹீரோ, இப்போ என்ன பிளான் பண்ணியிருப்பார் அவர், சுந்தர்சியை பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியில் விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் மாற மாட்டார், ரஜினி சார் மாற மாட்டார். பட் இது சுந்தர்சி பண்ணுனது என்னை பொறுத்த மட்டும் ஒரு தவறான ஒரு விஷயம்தான். ரஜினி சார் நாலேஜை கொண்டு போயிருக்கணும். கொண்டு போயிட்டு சார் நான் இப்படி எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை சார், அவர்கிட்ட நேரடியாக சொல்லலாமே, தப்பு இல்லையே சார், நீங்கள் கூப்பிட்டீங்க நான் ஓகே சொல்லிட்டேன்,
டைம் பத்தல, எனக்கு டென்ஷனாக இருக்குது, அது முடிக்கணும் இது முடிக்கணும் அது முடிக்கணும் சார், என்னால் பண்ண முடியல சார், உங்களுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணணும் சார், தயவுசெய்து இதுக்குள்ளே நான் வரல சார், நான் ரிலீஃப் ஆகிக்கிறேன், அடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டினா கூட போங்க சார், நான் போய்க்கிறேன் சார்னு ரஜினி சார்கிட்ட தான் அவர் ஃபஸ்ட்டு நாலேஜை கொண்டு போயிருக்கணும். இப்போ ரஜினி சார் முடிவு பண்ணியிருப்பார், இதை அவரே வெளியில் விட்டுருப்பார். தவிர்க்க முடியாத காரணத்தினால சுந்தர்சியை நான் விளக்குறேன், அவரால் பண்ண முடியல, அவருக்கு 2 படம் கமிட்டில் இருக்குது, நான் அடுத்த ஓடு பண்ணணும்னு வேற ஒரு இயக்குனர் கண்டிப்பாக ரஜினி சார் கொண்டு வருவார். சுந்தர்சி பண்ணது வந்து நியாயப்படுத்த நான் விரும்பலை. கண்டிப்பாக அவர் நாலேஜை கொண்டு போகாமல் பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு. ஓகே சார், நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.